வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு போடுறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வந்து திடீர்னு வந்து வெடிச்சிருச்சு. அது வெடிச்சதில் வந்து காயமாயிடுச்சு. ஆண்டவனோட அனுகிரகத்தினால குழந்தைங்க வந்து என் பக்கத்தில் இல்லை, ரூம்குள்ளே படிச்சுட்டு இருந்தாங்க. சில நேரங்கள் அவசரங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் வேக வேகமாக பண்ணுறதுனால சில விஷயங்களை மறந்துட்டு நம்ம அப்படியே பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் வந்திருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. குக்கரில் இந்த கேஸ்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கேஸ்கெட்டு தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கேஸ்கெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நான் அதை பார்க்காமே என்ன பண்ணிட்டேன், எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து அது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கவே இல்லை. இது பாருங்கள், இப்படி உடஞ்சிருக்குது, அதை பார்க்கவே இல்லை. பார்க்காமே நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து நான் அப்படியே வச்சு கேஸ்கெட் அப்படியே போட்டேன். ரெண்டாவது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த விசில் கீழே இருக்கு இல்லையா, இந்த விசிலில் வந்துட்டு ஏதாவது சாதம் எதுவும் அடைச்சிருக்கான்னு முதல்ல பாருங்கள். அடைச்சிருந்ததுன்னா அதை வந்து ஊசியை வச்சு குத்தி எடுத்ததுக்கப்புறமா போடுங்க. மூணாவது வந்து விசில் வந்து போடுறது வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து வெளியில் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து விசில் போடுங்க. அதுக்கு அந்த சைடு வந்து வராமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா எனக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து உடஞ்சி பிஞ்சிட்டு வந்ததுனால தான் ஃபுல்லாக வந்து குக்கர் வந்து வெடிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் வெடித்து வந்து காயமாயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படியே யூஸ் பண்ணதுனால தண்ணி வந்து வெளியில் வர்றதுக்கு முடியாமல் இந்த சைடாக வந்ததுனால இது அப்படியே ஓப்பன் ஆகி இதுலேயும் வந்து சாதம் அடைச்சிருச்சு. அடைச்சதுனால என்ன பண்ணிடுச்சுன்னா வெளில வந்து இப்படி ஓப்பன் ஆகி வெளியில் வந்துருச்சு. யூஸ் பண்ணுறப்ப பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்கள பக்கத்தில் இருக்காமல் கிச்சனுக்குள்ளே வரவிடாமல் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. சமைக்க ஆரம்பிக்கிறப்ப முக்கியமாக நான் மொபைல் பேசிக்கிட்டு இருந்தனால அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. மொபைலையும் வந்து கிச்சனில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அனுபவத்தினால நான் சொல்கிறேன். கையெல்லாம் ஃபுல்லாக வந்து காயமாயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்கள் குக்கரை யூஸ் பண்ணுறப்ப பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள், சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.